வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் ப்ரௌன் பிரெட் வச்சு ரொம்ப சிம்பிளாக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி 2 ரெசிபி செய்யலாம். ஒரு ரெசிபி கஸ்டர்ட் பவுடர்லாம் யூஸ் பண்ணி ஒரு டெசர்ட் மாதிரி செய்ய போகிறோம். இன்னொரு ரெசிபி ஒரு சாண்ட்விச் மாதிரி செய்ய போகிறோம். கொஞ்சம் சீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய போகிறோம். இது கூட கொஞ்சமாக கெச்சப்லாம் வச்சு கொடுக்கும்பொழுது கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாண்ட்விச் செஞ்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் டோட்டலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் எடுத்துருக்க பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர், அதனால் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பூண்டு உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு ஃப்ளேவருக்கு கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் இல்லை ஓரிகனோ வச்சுருக்கீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அப்படி எதுவும் சேர்க்கலனாலும் இந்த பூண்டோட கூட விட்டுறலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஸ்டஃபிங்லேயும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதால கொஞ்சம் தான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம டேஸ்ட்டு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சேர்க்குற பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா நமக்கு குக்காய் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு இன்றைக்கி நான் கொஞ்சமாக மொசரலா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஸ்பைசஸ்ஸு சால்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு குக்காய் வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ப்ளைனாக வைக்கிறதோட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் கொஞ்சமாக சீசனிங் சேர்த்துக்க போகிறேன். நான் ஓரிகனோ கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பட்டரில் சேர்த்துருக்கோம். ப்ரெட்டில் வேறு உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸ் வேணுமோ அந்தளவுக்கு சீஸ் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம பேனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சாண்ட்விச் மேக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களோட விருப்பப்படி செஞ்சுக்கோங்க. இந்த சீஸு கூட நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக கேப்சிகம் இல்லை தக்காளி வெங்காயம் கூட நல்லா பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈவன் ஆலிவ்ஸ் கூட சேர்த்துட்டா கூட அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நம்மளோட விருப்பம் தான் ஸ்டஃபிங் எல்லாமே. நான் இன்றைக்கி கொஞ்சமாக சீஸு கொஞ்சம் ஸ்பைசஸ் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். நல்லா எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர் கார்லிக் வச்சு அதை வச்சுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கவர் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். நமக்கு வைக்கும்போது வெளில வராமல் இருக்கும். பேன் நல்லா சூடு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பட்டர் எடுத்து வச்சுருக்கோம்ல அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க அடியில். இது மேலே தான் நம்ம ப்ரெட்டு வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோம். வைக்கும்போது கவனமாக வைங்க. சீஸ் கொஞ்சம் வெளில வராமல், அது வெளில வந்துருச்சு அப்படின்னா பேனில் எடுத்துகிட்டு கருகுன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அது ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு இது மேலேயும் நம்ம வச்சுருக்க கார்லிக் பட்டரை கொஞ்சம் பூசிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும், பட்டரும் நல்லா டோஸ்ட் ஆகி வரும். அதுக்காக தான் நம்ம எடுத்துருக்க பூண்டெல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடுப்பை லோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கருகுன மாதிரி ஆகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான் நல்லா கார்லிக் பட்டர் தேய்ச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி எடுத்துக்கலாம். நான் குக் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு 2 நிமிஷம் போல் போதும் நம்ம லோ பண்ணி வச்சுருக்கிறதால. இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு முறை பூண்டெல்லாம் நல்லா அழுத்தி கொடுத்துட்டு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு கீழெல்லாம் இறையாமல் இருக்கும். அதுக்காக தான். பார்த்திங்களா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக செய்யக்கூடிய கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது கூட கெச்சப் வச்சு கண்டிப்பாக சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரெட்டும் கஸ்டர்டும் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சூடு பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக நட்ஸு நான் சேர்க்க போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் வால்நட்லாம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சைட்ஸ்லாம் கட் பண்ணலை, அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். அதே பேனில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யெல்லாம் அதிகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த இருக்கிற நெய்யே போதும். நான் ஃபஸ்ட்டே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருந்தேன். அந்த அளவே நமக்கு போதும். அடுப்பை நல்லா லோவில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ப்ரௌன் ப்ரெட்டுங்கிறதால ரொம்ப கலர் மாறாது தெரியாது. கொஞ்சம் எடுத்து உடச்சி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டர்ட் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் இன்றைக்கி ஒரு 400 ml அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இது நல்லா கொதிக்க வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் டேரெக்டாக சேர்க்காமல் கொஞ்சம் பாலில் கரைச்சி சேர்க்கும் பொழுது அது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக தான் கொஞ்சம் பால் எடுத்து வைக்கிறோம். நான் இந்த அளவுக்கு பாலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எடுத்துருக்க அளவுக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப போட்டிங்க அப்படின்னா ரொம்ப மாதிரி திக்கான மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்க போகிறேன். ஸ்வீட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறது ப்ரௌன் ப்ரெட்டுங்கிறதால டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகரோ ஒயிட் சுகரோ சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அங்கங்கே கட்டியான மாதிரி இருக்கும். அதுக்காக தான். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை சேர்த்துக்க போகிறேன். இது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். சீக்கிரம் ரெடி ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கூட கொடுக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நம்ம அந்த ப்ரெட்டு கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் இது கூட நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்க்காமல் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மொத்தமாக நட்ஸை ஃபஸ்ட்டே சேர்க்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு இதை உடனே ப்ரெட்டில் சேர்க்காமல் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். உடனே சேர்த்தோம் அப்படின்னா ப்ரெட்டோட சேர்த்துட்டு ரொம்ப குழன்னு ஆயிர மாதிரி இருக்கும். அது டேஸ்ட் நல்லா இருக்காது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எதில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்து வச்சுக்க போகிறேன். ப்ரெட் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம எடுக்கிற பவுலில் ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு 3/4 பதம் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது ப்ரெட்டு ஊறி வரும்போது கொஞ்சம் ஃபில்லான மாதிரி இருக்கும். அதுக்காக தான். கஸ்டர்ட் மிக்சர் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கலாம் நட்ஸ், அதை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை அப்படியே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட கொஞ்சமாக மாதுளப்பழம் சேர்த்து கொடுக்க போகிறேன். நம்மளோட விருப்பம் தான், எந்த பழமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கொடுங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும்போது பழம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு பால் கஸ்டர்ட் மில்க் சேர்த்தா போதும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கார்னிஷ் பண்ணிக்கலாம், அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. என்னோடய சேனலில் ஆல்ரெடி ப்ரெட்டு வச்சு ஒரு அரேபியன் டெசர்ட் ஒன்று செஞ்சுருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணியும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.